பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. நீங்க பார்த்திருப்பீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. இந்த வட சென்னையில யார வேணாலும் நீ போய் கேட்கலாம், ரஜினி அம்மா மயான கொலை எப்படி நடக்கும்னு. முதல்ல 20,000 ஆரம்பிச்சது இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி செய்யற மயான கொள்ள வட சென்னையில ஒரே கோயில் இந்த கோயில் தான். விக்கிரகம் வைக்கிறாங்கன்னா அதுக்கு கீழே என்னென்ன பவர் கொடுக்கணுமோ தங்கம் வைரத்தை கொட்டுவாங்க, ஸ்ரீ சக்கரம் பிரதர்ஷனம் பண்ணுவாங்க, தகடால எழுதுன செப்பு தகடுகளை வச்சு புதைச்சிட்டு அதுக்கு மேலே தான் தெய்வத்துங்களே வைப்பாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் எல்லாருமே அப்படி தான். கீழே அம்மாவுக்கு பவர் கொடுத்து 3 கண் தேங்காய் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முக்கண் தேங்காய் தான். 8 கண் தேங்காவும் இருக்குது, ஒத்த கண் தேங்காவும் இருக்குது உலகத்தில். கண்ணே இல்லாத தேங்காய் கூட இருக்குது உலகத்தில். எவ்வளவோ இருக்குது. கூவாத சேவல் இருக்குது, காம்பில்லாத இலை இருக்குது, எவ்வளோ இருக்குது மாந்திரிகத்தில். புரியுதுங்களா? ஒத்தகன் தேங்காவை அம்மாவுக்கு உடைச்சி அவங்களுக்கு மேலேருந்து நூல் வலிச்சு யாகம் இங்கே வளர்த்து அந்த பவர் ஏற்றி அம்மாவுக்கு வச்சது தான். அதனால தான் நாங்கள் ஃபோட்டோவை நீங்கள் படம் எடுக்காதீங்கன்னு நாங்கள் சொன்னோம். நம்ம இந்த இடத்த நம்ம அம்மா இருந்த இடத்த கோயிலாக கட்டலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை உடைச்சி கோயிலாக கட்டி இந்த இடத்துல நிலநாட்டி நிற்க வச்சு அம்மாவுக்கு பவர் கொடுத்து இங்கே வர மக்களுக்கு நல்லது கிடச்சி. இங்கே திருவிழா நடக்கும், மயான கொள்ளை பிரம்மாண்டமாக நடக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. இந்த வட சென்னையில் யார வேணாலும் நீ போய் கேட்கலாம், ரஜினி அம்மா மயான கொள்ளை எப்படி நடக்கும்னு. முதல்ல 20,000 ஆரம்பிச்சது இன்னைக்கு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி செய்கிற மயான கொள்ளை வட சென்னையில் ஒரே கோயில் இந்த கோயில் தான். அப்படி வருவாங்க இந்த அம்மா வந்து மக்களெல்லாம் காப்பாற்றுவாங்க. உண்மையாக நம்பி வரவங்கள காப்பாற்றுவாங்க. அதுதான். வணக்கம். வட சென்னையில் இருக்கும், வியாசர்பாடியில் இருக்கும். வட சென்னையே அதிரும் அளவுக்கு இன்னைக்கு இங்கே மயான கொள்ளை ரஜினி அம்மா அவர்களுடைய அங்காள பரமேஸ்வரி ஆலயத்துடைய மயான கொள்ளை சூறைவிடும் வைபவம் நடந்துகிட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம் எப்படி கோலாகலமாக இந்த வைபவம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத. நாங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் ரஜினி அம்மா பார்க்குறதுக்கோசரம் நாங்கள் வந்தோம். நாங்கள் வந்து பேஸு பலகை செட்டி துடும்பு எடுத்துகிட்டு வந்துருக்கோம். 20 பேர் ஒரு செட்டாக வந்திருக்கோம். என்ஜாய் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி ரசிகர் இருக்கிறாங்கல்ல, அதனால இங்கே என்ன மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபேன்ஸுங்க இருந்தால் என்னென்ன பண்ண முடியும். ஆளுங்கெல்லாம் இருந்தால் அப்படியே அது ஒரு குசாலாக இருக்குது, அச்சினேக்க சொல்லணும். அப்படி நிறைய கலைவு குழுங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்கள, அவங்க ஒரு அடிக்குவாங்க, நம்ம ஒரு இது திறமை, அவங்க ஒரு திறமை அப்படின்னா. வணக்கம், நான் ஷாம்லா, நான் கடலூர்லேருந்து வரோம். இன்றைக்கி வந்து ரஜினி அம்மா கோயிலில் வந்து மயான கொள்ளை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களை ஆட கூட்டிருக்காங்க. நாங்கள் வந்து தெய்வீக நடன கலைஞர்கள். நாங்கள் எல்லாமே வந்து திருநங்கைகள், திருநம்பிகள் எல்லாருமே நம்ம டீமில் இருக்காங்க. ராஜமாதங்கி கலைக்குழு வச்சு நடத்திட்டுருக்கேன். நான் ஒரு 20 வருஷமாக அந்த கலைத்துறையில் இருக்கிறேன். இந்த கலைத்துறை மூலிமா நிறைய பயனடைஞ்சிருக்கேன். ஆனால் இந்த கலைத்துறை நிறைய புறக்கணியும் பட்டிருக்கேன். ஏன்னா நிறைய திருநங்கைன்றதுனால நிறைய புறக்கணிச்சிருக்காங்க. நிறையா வந்து கலையில் எங்களுக்கு எங்கேஜ் பண்ணுறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க, நிறைய இடத்துல நிகழ்ச்சி கொடுக்குறாங்க, அந்த நிறைய புறக்கணிக்கிறாங்க. நீங்கள் ரஜினி அம்மா கோயில் நிகழ்ச்சி வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷம் ஆசை இந்த கோயில் ஆடணும்னு. ஆனால் நம்ம ஆடத்துக்கு வாய்ப்பு கொடுத்த சாம்ஷிக்கு ரொம்ப நன்றி, அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் நார்மலாக ஒருத்தவங்க போய் ஒரு ஜென்ஸ் ஒரு வாய்ஸ் வந்து ப்ரோக்ராம் கேட்குறாங்கன்னா அவங்க கொடுக்குற அமௌண்ட்டு அதிகமாக கேட்பாங்க. நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு கம்மியாக கொடுப்பாங்க. இப்போது ஒருத்தவங்க 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு நீங்கள் நிகழ்ச்சி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் கொடுக்கும்போது நீங்கள் 700 800 வந்து ஆடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க போடுற காஸ்டியூமோட எங்களுடைய காஸ்டியூம் வந்து ஹெவியாக இருக்கும். நார்மலாக ஒருத்தவங்க வந்து ஆர்டிஸ்ட் ஆடுறதுக்கும் எங்களுடைய டான்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், எல்லாருடைய காஸ்டியூம் நல்லா தத்ரூபமாக இருக்கும். அது கூட அந்த ஊதியம் கிடைக்காது எங்களுக்கு. ஏன்னா அதுதான் ஒரு பீப்புள், அதாவது ஒரு நார்மல் ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. திருநங்கையாக இருந்தாங்கன்னா கம்மி பண்ணிக்குமா, கோயிலுக்காக பண்ணுங்க, அதுக்காக அப்போ எங்களுக்கும் ஒரு வயரெலாம் இருக்குல்ல. நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ இந்த காஸ்டியூம் ரெடி பண்ணோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு காஸ்டியூம் ரெடி பண்ணுறதுக்கே 30,000 40,000 நாங்கள் வாங்கி ரெடி பண்ணுவோம். அப்போ அதை போட்ட காசு நாங்கள் எடுக்கணும்ல, ஆனால் அதுக்கான ஊதியம் எங்களுக்கு கிடைக்காது.
மரியாதை இன்னும் எங்களுக்கு கிடைக்கல, எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. 20 வருஷமாக அந்த கலைத்துறையில் இருக்கிறேன், எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இன்ன வரைக்கும் யாரும் கொடுத்தது கிடையாது. நான் முதல்ல திருநங்கையாரும் போது நான் முதல்ல அம்மன் வேடத்தில் வந்து நான் கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாது இல்லாமல் அதுக்கப்புறம் நான் தான் ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னமும் அந்த அங்கீகாரம் யாரும் இன்னும் கொடுக்காத இருக்கிறாங்க இல்லையா. அந்த அங்கீகாரம் எல்லாருக்குமே திருநங்கைகளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும்ல. கலைத்துறை கிராம கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாமே எல்லா துறையிலுமே திருநங்கை இருப்பாங்க அதிகமாக அதில். ஏன்னா அந்த திருநங்கை இருந்தால் தான் அந்த கலைக்கே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மங்களம்னு சொல்லுவாங்கல்ல. அது இப்போ ஒரு தெருக்கூத்து எடுத்திங்கன்னா தெருக்கூத்தில் முக்கால்வாசி திருநங்கை தான் இருக்கிறாங்க. ஒரு கரகாட்டத்தில் பார்த்தீங்கன்னா கரகாட்டத்தில் திருநங்கை இருக்கிறாங்க. எல்லா துறையிலையும் இப்போ அப்போ திருநங்கை இருந்தாங்க, இப்பயும் திருநங்கை தான் இருந்துகிட்ருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கான அங்கீகாரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, யூஸ் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். இது வந்து அம்மாவோடது 20ஆம் ஆண்டு மயான கொள்ளை. இது வந்து நம்ம கோவிலிருந்து வரும். முதல் நாள் வந்து அம்மாவுக்கு சக்தி கலசம், 2வது நாள் அம்மா கப்பரை கட்டினா, 3வது நாள் அம்மா அது இது மயான கொள்ளை. அங்கேருந்து இங்கே வருமா, இங்கேருந்து அம்மா முடி கட்டிக்கிட்டு அம்மா முடி அங்காளம்மா முடி தரித்து இங்கேருந்து வீதி உலா வந்து கரெக்டாக நம்ம முல்லை நகர் சுடுகாட்டுக்காக வந்து கோவிலாண்டு வந்து சூரசமகாரம் கொள்ளையிடுறது அது பண்ணுவோம் அம்மா. இந்த வட சென்னையிலேயே அம்மாவோட மயான கொள்ளைன்னா எதிர்பார்க்குற அளவுக்கு இது எப்போ மக்களுங்க மாதம் பிறந்தாலே வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா மசான கொலை எப்போ வச்சுருக்கீங்க, எப்படி எப்போ நடத்துகிறீங்க, எப்போ நடக்க போகுதுன்னு. இந்த வட சென்னையிலே பிரம்மாண்டமான மயான கொலை யாருதுன்னா நம்ம ரஜினி அம்மாத்து மட்டும்தான். நம்ம ரஜினி அம்மா மாதிரி இந்த வட சென்னையில் யாருமே மயான கொலை விட மாட்டாங்க. அந்த மாதிரி 500 வகை மோளங்கோ வாத்தியங்க மயிலாட்டம் ஒயிலாட்டம் எல்லாமே இருக்கும். தப்பு, அக்னி சட்டி, ஆகாய காவடி அனைத்து வகையானமும் இங்கே இருக்கும். அதனால் இந்த வட சென்னையில் இருக்கிற எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க. அம்மா வந்து சின்னதுலேருந்து அம்மா வந்து சின்ன பிள்ளையாக இருக்க சொல்ல அம்மா விளையாட போகிற சொல்ல அந்த இடத்துல பார்த்துட்டு ஒரு சின்ன சிலை அங்காளம்மா சிலை அவ்வளோ அம்மா வாங்கிட்டு 3 ரூபா 2 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க. அதை வாங்கின்னு வந்து வச்சு அம்மா அதிலேருந்து பூஜை பண்ணி அதிலேருந்து வளர்ந்து அம்மா வந்து அந்த அம்மாவையே குழந்தையாக பாவனிச்சிருந்தாங்க. ரஜினி அம்மா எங்கே போனாலும் கையில் வச்சுக்கின்னு கூடையில் வச்சுக்கின்னு பக்கத்தில் படுக்க வச்சுக்கின்னு அதுக்கு சாப்பாடு ஊட்டிக்கின்னு அப்படியே இருந்து படிப்படியாக அப்படி வந்து மும்முரமாக அந்த அம்மாவில் வந்து இந்த அம்மாக்குள்ளே இறங்கி மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு வராங்க. கோவிலில் வந்து வெள்ளி செவ்வாழை குருமேடை அமாவாசை பௌர்ணமி விசேஷம் காலையில் 7 மணிலேருந்து மதியம் 12 வரைக்கும் குறி சொல்லுவாங்கம்மா. எல்லாருக்கும் குறி சொல்லி நல்லதை செஞ்சுன்னு இருக்காங்க. மயான கொள்ளை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் சென்னை பொறுத்த வரைக்குமே சரி, வட சென்னையில் எங்கள் மாமியார் நடத்துகிற ரஜினி மாவட்ட கோயில் திருவிழா தான் ரொம்ப 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 ஸ்பெஷல். பிகாஸ் அங்கே வந்துட்டு என்னென்னா எந்த ஊரில் இருந்தாலுமே சரி, இந்த ஊருக்கு குழந்தைங்க எப்படி சொந்த ஊருக்கு வந்து திருவிழாவுக்கு போவாங்களோ அதுபோல் எங்கள் பசங்க இங்கே வந்துடுவாங்க. அது வந்துட்டு இது ஒரு ஸ்பெஷலான திருவிழாவே எங்களுக்கு. இது மயான கொள்ளைன்றதை தாண்டி இது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஓகேவா, இந்த ஒரு டேக்காக வந்துட்டு எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணி தான் இருப்போம். இது வந்துட்டு எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலைகளையும் சரி இந்த பார்க்கலாம். ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய விஷயம் இங்கே தான் பார்க்க முடியும். இந்த வருஷம் வந்து 20வது வருஷம் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்குது. நிறையா விஷயங்கள் வந்து உள்ளே இன்க்ளூடாக இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். பேர் விஸ்வராணி. இது வருஷம் எங்கள் அம்மா ரஜினி அம்மா வந்து மயான கொள்ளை திருவிழா நடக்கும். இது 20வது வருஷம் மிக சிறப்பாக மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டு இருக்குது. திருவிழாவில் அனைத்து ஆண்கள் பெண்கள் திருநங்கைகள் எல்லாரும் கலந்து கொண்டு அங்காளம்மாவுடைய அருளை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. உலகத்துக்காகவும் இருக்கிற நாட்டுக்கு மக்கள் அனைவருக்காகவும் அம்மா இந்த திருவிழா நடத்தி கொண்டிருக்கிறாங்க. எல்லாருமே எப்போவுமே நல்லா இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். என் பேர் வந்து தாரிகா. நான் சென்னையில் தான் இருக்கேன். ஒரு 5 வருஷமாக வந்திருக்கேன். எங்களோட ஆயாவோட ஃபங்க்ஷன் இது ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும், வேறு லெவலில் இருக்கும். நாங்கள்லாம் வந்து வருஷம் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம். எங்கள் மாமி எங்கள் குரு எல்லாருமே வருவோம், ஜாலியாக இருப்போம். நாங்கள் வந்து எப்பயுமே அங்காள பரமேஸ்வரி கோயில்னால் மேல்மலையனூர் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப இதாக நடக்குன்னா இங்கே தான் எங்கள் ஆயாவோட ஃபங்க்ஷன் தான் நான் 3 நாள் திருவிழா உங்களுக்கு 3 நாளில் கிராண்டாக பண்ணுவாங்க. நல்ல விசேஷமாக செய்வாங்க. பால் குடம் எல்லா விசேஷங்களும் செய்வாங்க. எல்லா கோயிலோட எல்லா வடச்சனே நிறைய கோயில் விசேஷம் இருக்கும். ஆனால் இங்கே மாதிரி நடமை எங்கேயுமே நடக்காது. அவ்வளோ ஜாலியாகவும் நல்லா ஒரு மூமெண்ட்டாகவும் நல்லா வர்ற பக்தர்களுக்கும் அவங்களும் நல்லா சந்தோஷமாக செய்வாங்க. 3 நாள் திருவிழா கிராண்டாக இருக்கும். எங்கள் கோயில் எப்போ நடக்கும், வருஷம் எங்கே நடக்கும், ரஜினியம்மா கோயில் எப்போ திருவிழா நடக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோடு வருவாங்க ஜனங்க. அவ்வளோ நல்லா கிராண்டாக நல்லாயிருக்கும். அவங்க கோயிலும் நல்ல சக்திவான கோயிலும், அவங்களும் நல்லா எல்லாம் நல்லா பார்ப்பாங்க செய்வாங்க. நல்லா அவங்க பொண்ணுங்க பேத்திங்க தான். நான் வந்து 4 வருஷமாக வரேங்க. நல்லா ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்.
போகும்போது மன நிம்மதியோடு போவோம். நாங்கள் நல்லா வருஷம் வந்து 4 வருஷம் வந்திருக்கேன், போவேன் அவ்வளோதான். ஆனால் எல்லாமே நல்லதாக அவங்க குறி சொல்கிறாங்க, எல்லாமே உண்மை தான், எல்லாமே உண்மையாக பழிக்கும், எல்லாமே பண்ணும். வணக்கம், என் பேர் சதீஷ், சினிமா ஆக்டரு, சின்ன திரை நடிகர் சங்கத்தில் இருக்கிறேன். இந்த கோயில் வந்து வாசற்படி எம்கேபி நகரில் இருக்குது. எங்கள் ஆயா தான் நடத்துகிறாங்க. முதல் வருஷம் வந்து நான் வந்தேன், இது 2வது வருஷம். 2வது வருஷத்தில் வந்து நான் வந்து மொத்தம் 10,000 ரூபாய்க்கு பட்டாசு மட்டும் ஸ்பான்சர் பண்ணிக்கிறேன். எங்கள் ஆயாவில் வந்து நிறைய படம் வெற்றிகரமாக பண்ணி கொடுத்துருக்காங்க, நிறைய ஆஃபரும் வந்துக்குது. இந்த மயான கொலை வந்து இந்த ஊர்லேயே வட சென்னையில் எங்கள் ஆயா மாதிரி யாரும் பண்ணதே கிடையாது. மொத்தம் 60 வகை மாலம் பெங்களூரு, கர்நாடகா, கேரளா, ஒரிசா எல்லா நாட்டிலேருந்து மோளம் வந்து அடிப்பாங்க. இந்தமாரி யாரும் வந்து எந்த ஒரு திருவிழாவில் வந்து யாரும் பார்க்க முடியாது. வட சென்னையில் நம்பர் 1ன்னா நாங்கள் எனக்கு கோயில் தான் சொல்லிக்கிறேன். ரொம்ப உற்சாகமாகும். இந்த 3 நாள் ரொம்ப சந்தோஷமாகும். இந்த நாளில் வந்து எல்லாருமே இந்த எல்லாம் போலீஸ்லேருந்து நிறைய ஆக்டர்ஸு, சினிமா ஆக்டர்ஸு நிறைய பேர் வருவாங்க. இந்த நாள் வந்து ஜாலியாக இருக்கும். இது வந்து மயான கொலைக்கு வந்து ஆயா வந்து வெள்ளிக்கிழமை வந்து அக்னி சட்டி எடுப்பாங்க, சனிக்கிழமை வந்து அன்னதானம் போடுவாங்க. இதுதான் மாபெரும் உற்சவம். மயான கொலை வந்து இன்றைக்கி தான் வேஷம் கட்டி இந்த அம்மா கோயிலேருந்து, பாலாத்தம்மன் கோவிலேருந்து எங்கள் ஆயா கோயில் வரையும் இந்த மயான கொலை திருவிழா வந்து நடக்குது. இந்த நாத்தியமில் வந்து எல்லாருமே வந்து கலந்து நாள் வந்து சந்தோஷமான நாள் வந்து இதுதான், இன்றைக்கி தான். சாமியெல்லாம் நான் ரொம்ப வேண்டுவேன். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாமி வந்து அங்காள பரமேஸ்வரி, பத்திரகாளி. நான் வருஷம் மாலை போடுவேன். இந்த வாட்டி வந்து நான் காப்பு காட்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாகுது. துறையந்தாய் போற்றே, மலையும் அண்ணா போற்றே, ஆவாய் கனகத்திரளே போற்றே, சிற்றம்பலம் சிற்றம்பலம் சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த திருக்கைலாய வாத்தியங்கள் என்பது என்னென்று கேட்டிங்கன்னா, திருக்கைலாயத்தில் சிவபெருமானுக்கு வாசிக்கின்ற வாத்தியங்கள் இவையெல்லாம். இது மொத்தம் 108 வாத்தியங்கள் மேலே கைலாயத்தில் இருக்கிறதா சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம நடைமுறைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 72 வாத்தியங்கள் அது நமக்கு கிடச்சிருக்கு. அதில் ஒரு 40 வாத்தியங்கள் மட்டும்தான் நம்ம வாசிக்க முடியும். அப்படியாப்பட்ட இந்த கைலாய வாத்தியங்கள் இன்று சிவபெருமானுக்கும் சிவசக்திக்கும் சேர்ந்து வாசிக்கப்படுகிறது. கைலாயத்தில் நந்தியம்பெருமான் மத்தளம் வாசிக்க, திருமால் சங்கு வாசிக்க, ஸ்ரீதேவியும் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் வீணையும் கானங்களும் வாசிக்க இந்த கைலாய வாத்தியங்கள் பிரம்மத்தாளங்கள். வாத்தியத்துடைய முதல் வாத்தியமானது சங்கு தான். சிவபெருமானுக்கும் சங்கு உண்டு, மகாவிஷ்ணுக்கும் சங்கு உண்டு. அதுபோல் சங்கு, தாரை, திருச்சின்னங்கள், உடல் வாத்தியம், குட்டத்தாரை, யானைப்பிளரி, கொம்பு, கொக்கரை போன்ற பல வாத்தியங்கள் சேர்ந்து வாசிக்கப்படுவது இந்த திருக்கைலாய வாத்தியங்கள். இந்த திருக்கூட்டத்துடைய பெயர் அறக்கொடியோன் திருக்கைலாய வாதிய குழுவுடைய வாத்தியங்கள். எல்லா சிவன் ஆலயங்களிலும் வாசிக்கப்படுகிறது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இங்கே பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய ரூபமான பைரவருடைய பிரம்மனுடைய 5 சிரசில் ஆணவத்தில் ஆடினார். அப்படி 5 சிரசு ஆணவத்தில் ஆடும்போது சிவபெருமான் தன்னுடைய உருவத்திலேருந்து ஒரு உருவத்தை பிரித்து பைரவனாக்கி, அந்த பைரவன் பிரம்மனுடைய சிரசை தன்னுடைய நுனியினால் அதை கிள்ளி எறியும் போது அந்த மண்டையோடு ஆனது பைரவருடைய கையிலே ஒட்டி கொண்டதாம். அப்படி ஒட்டி கொண்ட அந்த பிரம்ம கபாலம் சென்ற இடமெல்லாம் அது தன்னை விட்டு நீங்காமல் இருந்ததாம். பைரவருக்கு யாராவது ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுக்கும்போது அந்த பிரசாதத்தை இந்த பிரம்ம கபாலம் விழுங்கிவிடுமாம். அப்படி மேல்மலையனூர் என்கின்ற மேல்மலையனூர் செல்லும்போது அங்கு அம்மையானவள் அங்காளி அம்மையாக திருவுருவம் எடுத்து பிரம்ம கபாலத்திற்கு ஒரு பிடி அன்னம் அளிக்கும்போது
அந்த பிரம்மகாலாபலம் ஓடி செல்லும்போது அம்பிகை சுவாமியை மறைப்பித்து சுவாமி அங்கேருந்து மறைந்து விட்டார். அம்பிகை அந்த பிரம்மகாம்பாலம் திரும்பவும் சென்று சுவாமி அந்த பைரவருடைய திருக்கையில் சேர இருக்கும்போது அம்பிகை அந்த பிரம்மகம்பாலத்தை தன்னுடைய காலின் கீழ் வைத்து அழுத்தினாள். அப்படி மிக சிறப்பு பெற்றது அந்த மலையனூர் அங்காளி அம்மனுடைய அந்த நிகழ்ச்சி. அதனால் எப்படி சிவத்திற்கு நாம் வாசிக்கின்றோம், அந்த சிவத்தில் பாதியாக இருக்கின்ற அம்பிகைக்கும் இந்த வாத்தியங்கள் வாசிக்கப்படுகிறது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.